புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு உள்ளாகி தற்போது கட்சியின் செயல்பாடுகளும் கட்சியின் நிர்வாகிகளின் நிலைப்பாடுகளும் பெரும் கேள்விக்குறியை எழுப்பியுள்ளது. நடந்து முடிந்த 2026 தேர்தல் களத்தில் அதிமுக தனது வாக்கு வங்கி வலிமையை இழந்து பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையும் இழந்து கணிசமான அளவிற்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் இழந்து மிகப்பெரிய சரிவின் பாதையில் நின்று கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மீண்டும் கட்சியை வலுவூட்டும் நிலையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். அந்த வகையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களையும் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றிருப்பவர்களையும் அனைவரையும் ஒன்று திரட்டி கட்சிக்கு மீண்டும் புது ரத்தம் பாய்ச்சும் வகையிலும் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அதிரடியாய் களமிறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சமீப நாட்களாக அதிமுகவின் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவின் அரசின் பக்கம் தனது ஆதரவு நிலைப்பாடுகளை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் மீண்டும் ஐக்கியமாகி இருக்கும் நிலையில் இதே நிலைமை தொடருமானால் அதிமுகவின் நிலை மிகப்பெரிய கேள்விக்குறியை எட்டிவிடும் என்றதான அச்ச நிலைகள் தற்போது அதிகரிக்க துவங்கியுள்ள சூழலில் கட்சியை வலுவூட்டும் பணிகளுக்கான கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு கடும் தோல்வியை சந்தித்த அதிமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் பிரிந்து சென்றவர்கள் மற்றும் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்கும் ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டி வரும் வேளையில் கட்சியில் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் நபர்களில் ஒருவராக வலம் வந்த கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளராக கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் வலம் வந்த சசிகலாவை மீண்டும் கட்சிக்குள் இணைப்பதன் வாயிலாக தென் மாவட்டங்களில் மீண்டும் இழந்த வலிமையை பெற வேண்டும் என்பதான முனைப்பை வேகம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல அதிமுகவின் வாக்கு வங்கிகளின் செல்வாக்குகளையும் மிகுந்த காணப்படும் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலரும் இடைத்தேர்தல்களுக்கு முன்பாகவே அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதான குரலை ஓங்கி வலித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி இதற்கான ஆயுத்த வேலைகளில் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்பது பலரின் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. தஞ்சாவூரில் கிழக்கு மாவட்ட நிர்வாகி மகேந்திரன் தீக்குளித்து உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் மனநிலையில் பல்வேறு மாற்றங்கள் எழத் தொடங்கியிருப்பதாகவும் அரசியல் நோக்கர்களால் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள சசிகலாவின் இல்லத்தில் அவரது சகோதரன் தினகரன், மகன் ஜெய் ஆனந்த் உள்ளிட்டோருடன் எடப்பாடி பழனிசாமி சில ரகசிய ஆலோசனைகளை மேற்கொண்டதாகவும் குறிப்பாக சசிகலாவின் ஆதரவாளர்கள் உடனடியாக அதிமுகவில் இணைந்தால் அவர்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும் என்றும் இழந்த வலிமையை மீண்டும் பெறுவதற்கான சூழலை உருவாக்கும் வகையில் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொண்டு அவருக்கு அவைத்தலைவர் பதவி வழங்க வேண்டும் என்பதான நிர்பந்தத்தை அவர் தரப்பில் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை கலந்து ஆலோசித்து பேசி அவருக்கு அவைத்தலைவர் பொறுப்பை வழங்கலாமா என்பதான சில முனைப்புகளிலும் வேகம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த டிடிவி தினகரனுக்கு தற்போது தனது கட்சியை கலைத்துவிட்டு தாய் கழகமான அதிமுகவில் அவர் இணைவாரானால் அவருக்கு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பதவியும் எதிர்வரும் காலங்களில் ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்க வேண்டும் என்பதான கோரிக்கைகளும் அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களை எந்த நேரத்தில் இணைத்துக் கொள்ளலாம், எப்படி இணைத்துக் கொள்ளலாம் என்பதற்கான எடப்பாடி பழனிசாமி சில ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அதிமுகவில் 6 துணை பொதுச் செயலாளர்கள் பதவிகளை உடனடியாக உருவாக்க வேண்டும் என்பதும் அப்படி உருவாக்கப்படுகிற அந்த பதவிகளுக்கு பல முக்கிய புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிப்பதன் வாயிலாகவும் கட்சியின் இழந்த வலிமையை மீண்டும் மெருகூட்ட செய்வதற்கான முனைப்புகளில் வேகம் காட்டப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கட்சியில் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு முக்கிய அங்கீகாரம் வழங்குவது என்பதான நிலைகளிலும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. விரைவில் எதிர்வர இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் களத்தில் குறைந்தபட்சம் 3 தொகுதிகளாவது வென்று தனது வலிமையை பறைசாற்ற வேண்டியது தற்போது காலத்தின் கட்டாயமாக இருப்பதாக அதிமுகவின் தலைமை தற்போது முடிவெடுத்திருக்கிறது. ஆளும் தாவேகா ஆட்சிக்கு தமிழகத்தில் மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான மவுஸ் கூடிக்கொண்டே இருக்கும் நிலையில் அதை தடுக்கும் வண்ணமாகவும் தங்களின் வலிமையை மீண்டும் பறைசாற்றும் விதமாகவும் குறைந்தபட்சம் 6 இடைத்தேர்தல் தொகுதிகளில் 3 தொகுதிகளாவது வென்றெடுக்க வேண்டும் என்பதான கட்டாயத்திற்கு அதிமுகவின் தலைமை தற்போது முடிவு எடுத்திருக்கிறது. எது நடக்கப் போகிறது? எடப்பாடி பழனிசாமியின் இந்த மாற்றம் நிரந்தர மாற்றமாக இருக்குமா அல்லது கட்சியின் தொண்டர்களுக்கு ஏமாற்றமாக இருக்குமா என்பதை காலம் தான் பதில் சொல்லும்.